Hello friends, welcome back to our channel. வாங்க today breakfast and dinner என்ன அப்படின்னா beetroot பூரியும் chenna மசாலாவும் தான் friends. இதை எப்படி செஞ்சேன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் friends. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க friends. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நான் இந்த beetroot பூரி செய்கிறதுக்காக 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கினேன் friends. நீங்கள் பாதிக்கு பாதி எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ரவை, 2 டீஸ்பூன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்துக்கிட்டாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டு எப்போதும் போல் நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இந்த பீட்ரூட் பூரிக்கும் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தண்ணிக்கு பதிலாக நாம் இது கூட ஆட் பண்ண போகிறது பீட்ரூட் சாறு. இதுக்காக நான் ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிட்டேன். அந்த பீட்ரூட்டை நல்லா அழகாக தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்ட பிறகு அதை கேரட் துருவோம் இல்லைங்களா, கேரட் பீட்ரூட்லாம் துருவோம் இல்லையா, அந்த துருவில் வச்சு நல்லா சீவிக்கோங்க. நல்லா சீவிட்டு இதை மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா மழைன்னு அரைபட்டுறதுனால அதில் இருக்க சாரை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி திப்பியை கீழே போட தோணும். இல்லைன்னா ஏதாவது அல்வா மாதிரி செஞ்சால் பரவாயில்ல. ஆனால் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாமல் இதை சேலடுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த துருவலை நல்லா துருவிட்டு அதில் இருக்கிற சாரை கையாலேயே பிழிஞ்சிக்கோங்க. கையால் பிழியும் போதே நல்லா அழகாக வந்துடும். தேவையான அளவு சாறு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சாரை கோதுமாவில் கலந்துக்கோங்க. இப்போ இது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பொரியலுக்காகவோ இல்லை சேலடுக்காகவோ யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம புழியும் போது நல்லா அழகாக சாறு வரும், கையிலே வந்துடும். அதனால் நான் இன்றைக்கி மிக்சியில் போட்டு இதை அரைக்கலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் இந்த பீட்ரூட்டை அப்படியே கையாலேயே நல்லா புழிஞ்சிங்கன்னா அதுக்கு தேவையான அளவு சாறு வந்துடும். அதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு சாறு பத்தலைன்ற பேஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம ஆயில் விட்டுருக்கோம், பீட்ரூட் சாரும் இதில் விட்டுருக்கோம். வேணுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் பிசைஞ்சிடாதீங்க. ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா பூரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அப்புறமா உங்களுக்கு எழும்பி வராது. அதில் சேர்த்துருக்க ரவை எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்பியாக அப்படியே நிற்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சன்னா மசாலா செஞ்சுக்கலாம். நான் இதுக்காக 1 கப்பு அளவு, அதாவது 250 கிராம் வெள்ளைக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா கூட ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஊற வச்சதை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி அதில் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாம். ஒரு 5-6 சவுண்டு வந்தால் போதும். இது நல்லா ஊறிட்டதுனால சீக்கிரமே உங்களுக்கு சவுண்டு சீக்கிரம் வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த கடலை சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது 5 விசில் முடிஞ்சிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு தவாவில் 1 கட்டி அளவு வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், அதாவது பட்டர் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான் இது. நீங்கள் வெறும் எண்ணெயிலே தாளிக்கிறதாலும் தாளிக்கலாம். அது கூடவே 3 டீஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஸ்பைசியாக ஒரு பிரியாணி இலையும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கிட்டு பொரிச்சிக்கிட்டேன். கூடவே 3 லவங்கம் பட்டையும் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு 2 வெங்காயம் எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு வெங்காயத்தில் பாதியை ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். மீதி இருந்த 1.5 வெங்காயத்தையே நல்லா 3-4 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் நல்லா வதக்கிக்குங்க. கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிட்டாலும் ஓகே தான். பிரியாணிக்கு போடுற மாதிரி நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த வெங்காயத்தில் ஒரு பாதியை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன்.
3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இந்த இதுக்கு தேவையான உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி எடுத்துருந்தேன். அதையும் நல்லா 3-4 கட் பண்ணிக்கிட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கின பிறகு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருவோம். ஆற வச்ச பிறகு அதை நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். கூடவே இதுங்க எல்லாம் வதங்கின பிறகு இது கூடவே வழித்து வச்சுருந்தேன் கடலையையும் இது கூடவே நான் நல்லா மசியாக அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இது கூடவே போட்டு வதக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வைங்க. கொஞ்சம் ஆறின பிறகு அடிங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா வந்து மேலெலாம் அடிச்சிடும். இப்போ இது ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து, ஏற்கனவே இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால நான் வந்து 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கூடவே கொஞ்சமாக சோம்பும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அரை வெங்காயம் குட்டி குட்டியாக, அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூளும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சிக்கன் மசாலா தூள் இல்லைன்னா கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கினா போதும். சிக்கன் மசாலா தூளுன்றதுனால நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற கடலையை இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து எடுத்து வச்சு அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வரட்டும். உங்களுக்கு காரத்துக்கு இது கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் இது கூட தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் முந்திரி கூட இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், முந்திரி ஆட் பண்ணிங்கன்னா. இப்போ இதை நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி இருந்தால் நல்லா கசக்கிட்டு போடுங்க கையால். இப்போ உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளிப்பு பத்தலைன்னா லைட்டாக ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கோங்க. நான் லெமன்லாம் எதுவும் புழியல. காரம் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா என்கிட்ட வந்து சென்னா மசாலா பொடி இருந்தது, அந்த பவுட்ரு தான் நான் இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே கஸ்தூரி மேத்தி லைட்டாக கையில் போட்டு நசுக்கிட்டு அப்படியே தூவி விட்டுக்கிட்டு இப்போ இந்த சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து பீட்ரூட் பூரி செஞ்சு அது கூட வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த கடையிலெல்லாம் நம்ம வந்து வெழிச்சிட்டு தாளித்து கொடுத்தோம்னா பசங்க வந்து ஒரு 10 கடலை எடுத்து வாயில் போட்டுட்டு வாய் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இதில் வந்து பாதி கடலையை தான் நான் வெழிச்சு ஆட் பண்ணியிருக்கேன், மீதியை வந்து நான் அரைக்கிறதுல போட்டுட்டேன். அதனால் இதனுடைய இந்த வெள்ளைக்கடலையோடைய ஃபுல் சத்தம் வந்து பசங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் வந்து ரிச்னஸ்க்காக கேஷ்யூ அரைச்சி ஊற்றிக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை க்ரீம் ஊற்றிக்கிட்டாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் திரட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி காய் சேர்க்கும் போது அதனோட சத்தம் சேர்ந்து பிள்ளைங்களுக்கு போகும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்கறதுக்காக ஒரு குட்டி பூரி போட்டேன். சூப்பராக எழும்பி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா பின்னாடி திருப்பி போட்டு நல்லா எடுத்துட்ட பிறகு நான் போட்டு வச்சுருந்த பூரிகளை போட்டு எடுத்துக்கிட்டேன். பூரி வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா பம்பம்னு எழும்பியும் வந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. பீட்ரூட் பூரிக்கும் சன்னா மசாலாவுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுத்ததுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. என்னோடய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். இந்த மாதிரி லீவ் டேஸில் தான் நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீட்ரூட் பூரியும் சென்னா மசாலாவும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உணவை மறந்து அதை நீ விரும்பு.